எல்லா வீட்டில் வாசப்படி தலையடிக்கிற மாதிரி ஏன் தெரியுமா வைக்கிறாங்க? ஏய் மாமா போட்டா இருக்குடா. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பணிஞ்சு வரணுங்கிறதுக்காகத்தான். புதுசா சொல்றான்டா உட்காருங்க. உட்கார். என்ன மாமா நீ இத்தம் பெரிய வீட்டை வச்சுட்டு இவங்களோட கண்ட இடத்துல எல்லாம் படுத்து கிடக்க? இந்த வீட்டில் தனியாக தூங்க முடியாது மாமா. யாரும் இல்லையோ? இருந்தாங்க, இப்போ இல்லை. என்னாச்சு மாமா? எனக்கும் பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் இருந்தாங்க. என்ன மாமா சொல்ற? என் கல்யாண நாள் அதுவுமா குலதெய்வ கோயிலுக்கு என் குடும்பத்தோட ஆட்டோவில் போயிருந்தேன். எவனா வந்த லாரி ஆட்டோவில் மோதிச்சு. என் உலகம் நினச்ச என் பொண்டாட்டி என் பிள்ளைங்க அதே இடத்துல ரத்த வெள்ளத்தில் துடிச்சுட்டு போயிட்டாங்க. என் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு கொடுத்து வைக்கல, அவங்க கூட சேர்ந்து சாகிறதுக்கு எனக்கும் கொடுத்து வைக்கல. மாமா முடி கொடுக்க போன இடத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுலேருந்து இந்த முடியை பற்றி நான் கவலைப்படுறதில்ல. திடீர்னு என்னை பார்த்து போடா வாடான்னு சொல்லுவீங்க. தோ மாமா கோவரில் அப்படின்னு என்னை பார்த்து கேட்பேன். எல்லாம் இழந்தேன்னா எது கோவப்படணும்? நான் கூட ரிட்டையர்ட் ஆகிட்டேன்னு சொல்லுவேன். உண்மையிலேயே குடும்ப வாழ்க்கையிலிருந்து நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன். உண்மையிலே சொல்கிறேன்டா, இன்னைக்கு என் பிள்ளைங்க உயிரோடு வந்திருந்தாங்க உங்களை மாதிரி தாண்டா இருந்திருப்பாங்க. நீங்கள் தாண்டா என் பிள்ளைங்க. அதனால தாண்டா அவங்கள பார்க்கும் போதெல்லாம் என் பிள்ளைங்க கூட இருக்கிற மாதிரியே இருக்கு எனக்கு. நானா அது இல்லை, நான் செத்தா நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை கொல்லி வச்சிருக்கீங்க. அது போதும். நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனோ? விடுமாமா விடுமாமா. ஏன் அழுது? நாங்க இருக்கோம் மாமா. மாமா விடுங்க மாமா, நாங்க இருக்கோம். ஆரஞ்சு கலர்ல செம்ம கட்ட ஒண்ணு போகுதியா? என்னடா சொன்ன? உனக்கு பின்னாடி பார்த்தா கட்டையா தெரியுது, முன்னாடி பார்த்தா அக்காவா தெரியுதா? அட்டையும் கொய்யால. சரிக்கா, இனிமேல் பின்னாடி பார்க்க மாட்டேன், போயிட்டு வாக்கா. நசிக்கி விடுவோம் நசிக்கி. யோ என்ன அந்த பொம்பளை எப்ப பார்த்தாலும் வந்துகிட்டே இருக்கு. உனக்கு அவளுக்கு என்னதான் பிரச்சனை? ஏய் டீயை சொல்லிட்டு உங்க வேலையை பாருங்க. முதல்ல கதையை சொல்லியா, அப்புறம் டீயை சொல்லுவான். வேணாம்டா சின்ன பையன், உங்களுக்கு எதுக்குது? அண்ணே சொல்லுன கேக்குறோம்ல சொல்லுங்க. வேணாம்டா, தொலைங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அக்காவோட மகளை பொண்ணு பார்க்க வீட்டுக்கு போயிருந்தேன். சீர் சனத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, பொண்ணை நல்லா பாத்துக்கங்க. பூ வைக்க பூக்கள் சொந்தம்மா, பூவுக்கும் தேனுக்கும் பூச்சிந்தும் போதைக்கும் ஈக்கள் சொந்தம்மா. I love you, I love you, I love you. என்னடா பண்ற? விடுடா விடுடா. ஏன் வேட்டக்காரன் சவுண்ட் எல்லாம் வீட்டுக்குள்ள கொடுக்குறேன்? ஏண்டா என் மகளை பார்க்க சொன்னா என் பொண்டாட்டியை தள்ளிட்டு போலான்னு நினைக்கிறேன். நீ ஒண்ணு மாறிடுச்சா? மாறினது கூட தெரியலையா உனக்கு? பரவாயில்லைங்க, தம்பி பயங்கர பவரா தான் இருந்துச்சு. ஒண்ணு அதுக்கப்புறம் அவங்க புரிச்ச என்னைய விரட்ட, அந்த அக்காவையும் விரட்ட, அக்கா வகுத்து பொழப்புக்காக மதுரையில பல பேரை விரட்ட. இன்னைக்கு தட்பவெப்ப நிலவரப்படி அக்கா தான் மதுரையில நம்பர் 111 82868484 டோகோமோ. மாமா ஒரே வாட்டி போட்டு விடுமாமா எனக்காக மாமா. அப்படியெல்லாம் சீக்கிரமா டேட்ஸ் கிடைக்காது. அக்கா ஆல்வேஸ் பிஸி. Feel the undying romance only on Eros Now.